உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். பரமசோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். இப்போ இந்த இடம் எப்படின்னா, விவசாயிகளுடைய விளைநிலம். இந்த நிலத்தின் வழியாக ஐடிபிஎல் நிறுவனமானது பைப்லைன் பதிப்பதற்காக இன்னைக்கு திட்டமிட்டிருந்தார்கள். இதனால் விவசாயிகள் பெருமளவிலே இந்த இடத்துல திரண்டு இருக்கின்றோம். இதை அரசாங்கம் சாலையின் மார்க்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து 214 நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். இதற்கு மத்திய அரசினிடமிருந்து மாநில அரசினிடமிருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு வரல. நாங்கள் எல்லாத்தையும் அணுகி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்த பொழுதும் எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு பைப்லைன் அமைப்பதாக திட்டமிட்டிருந்தார்கள். நாங்கள் விவசாயிகள் பெருமளவில் கூடிய வாயிலாக காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி விவசாயிகள் அதுவும் பெருமளவில் கூடியிருக்காங்க, இந்த இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகும் என்பதை அவர்களிடம் தெளிவாக விளக்கிட்டாங்க. நாங்கள் என்ன வந்திருக்கோன்னா, விவசாயிகள் அவர்களை துன்புறுத்தவோ வேறு இடையூறு பண்ணவோ பண்ண மாட்டோம். எங்களுடைய விளைநிலத்துக்குள்ள வந்தால் தருமபுரி மாவட்டத்திலே கெயில் நிறுவனம் பைப்லைன் அமைக்கும் பொழுது விவசாயி தற்கொலை செய்தார்கள் அவங்களா, அந்த மாதிரி எண்ணற்ற விவசாயிகள் இந்த இடத்திலே தற்கொலை செய்வதற்கு தயாராக வந்திருக்கின்றோம். அந்த சூழ்நிலையை மத்திய அரசும் மாநில அரசும் தவிர்க்க வேண்டும். உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த திட்டத்தை கைவிட்டு சாலையின் மார்க்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இதையாவது எடுக்க வேண்டும். இல்லை எங்களுடைய உயிர் போனால்தான் மத்திய அரசு மாநில அரசுக்கும் கண்ணுக்கும் காதுக்கு கேட்கும் என்ற நிலைமை வருமெனில் நாங்கள் அதை செய்வோம் தயாராக இருக்கின்றோம். தற்கொலை கட்டாயம் தீக்குளிக்கு போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு 214வது நாளுங்க. ஒட்டையடிச்சோம், பட்டராமத்தை போட்டோம், பிச்சை எடுத்தோம், மண்சோறு சாப்பிட்டோம், முக்காடு போட்டோம், தோப்பு கரணம் போட்டோம், ஒத்தக்கால் நின்னோம். இப்படியெல்லாம் நாங்கள் போராட்டத்தை கவன ஈர்ப்பு போராட்டமாக செஞ்சு கொண்டு இருந்தோம். ஆனால் எதுக்கும் அரசுகள் 2 அரசுகள் பேச்சுவார்த்தை கூப்பிடல. இது உண்மையிலேயும் வருந்தக்கூடிய செய்தி. உலகிற்கே உணவளிக்கக்கூடியவன் உழவன், இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயி என்று சொல்றாங்க. ஆனால் விவசாயிகளுடைய விளைநிலத்துக்குள்ள பூந்து விவசாயிகள் எந்த விதமான வெள்ளாமை செய்யறதுக்கு எல்லாமே துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வருத்தக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. கமலாத்தாள் என் பெயர். கண்டியங்கோயில் பூசாரி வளையம் நாச்சிமுத்து தம்பதியினர். எங்களுக்கு 5 ஏக்கராக்குள் நடுவில் போகுது. முதல் எங்கள் ஐயன் ஒருத்தராக இருந்தாங்க. ஐயனுக்கு எதுவும் தெரியல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு 4 வயல் நடுவு போகுது. இப்போ எங்களுக்கு ஆளுக்கு 1 ஏக்கரா தான் இருக்குது 4 பேர்த்துக்கு. அதில் வச்சு பிழைக்க முடியலன்னா திருப்பூர் வராங்க. ஒரு கோழி பண்ணை ஓடுறவங்கிற அந்த பங்கில் ஒருத்தனுக்கு வருது. அவனை அதில் கிணறு ஓட்டுறவங்கிற. அப்புறம் அது எதுக்குமே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கூட்டத்தை கூட்டுனா பசங்க திருப்பூர் போகுது. இங்கே குழந்தைகளை வச்சுட்டு அதை பார்ப்பாங்கன்னா கூட்டத்தை கூட்டியாவது நாங்கள் சாதிக்கணுமா? எங்களுக்குன்னு எதுவுமே இல்லையா? எப்படிங்க விவசாயிகளை கூட்டத்தை கூட்டுறா பசங்க திருப்பூர் வராங்க வேலைக்கு. நாங்கள் வயசானவங்க வீட்டில் இருக்கிறோம். நீங்கள் எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கீங்க? 215 நாளாக நாங்கள் 4 தவிர கிடையாது. நாங்கள் 2 பேரும் வயசானையோ அரசாங்கத்துலையெல்லாம் 70 வருஷம் ஆனால் 50 வருஷம் ஆனால் ரிட்டையர்டு. நாங்கள் வயசானையோ பந்தல்ல 215 நாளாக இன்னைக்கோட எங்கள் வீட்டுக்காரர் மொட்டை அடித்து போராட்டம். இன்னும் இதுக்கு நான் தீ குளிக்க நான் தயார். எங்கே சொல்கிறேங்காங்களே இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தீ குளித்தாலும் சரி, 2 வருஷம் போனாலும் சரி, என் பேரன் பேச்சு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். நான் தீ குளிக்க ரெடியாக இருக்கிறேன். வீட்டில் சத்தா தற்கொலைப்பீங்க, ரோட்டில் சத்தா வன்முறைப்பீங்க. இந்த விவசாய காலத்தில் சாக போகிறேன். யார் கை கொடுத்தா கொடுக்காட்டியா 10 துண்டு எனக்கு செலவு வச்சா போதும். அதே போதும், எங்களுக்கு யாரும் வேண்டாம். எங்கள் குழந்தைங்க நல்லா இருந்தால் போகுது. எதுக்கும் ஆறாக இருந்தாலும் சரி, தீ குளிக்கிறது 6 வந்தால் ஒரு அடி நான் தயாராக இருக்கிறேன். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.